வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக தமிழர் அணிகலன்கள் குறித்து காண்போம். பண்டைய காலத்து தமிழர்கள் வீரத்திற்கு மட்டும் பெயர் போனவர்கள் அல்ல, விதவிதமான அணிகலன்களை அணிவதிலும் சிறந்து விளங்கினர். தமிழர் அணிகலன்களை தலையணி, செவியணி, கழுத்தணி, மார்பணி, கையணி, இடையணி, காலில் அணியும் அணிகலன்கள் என்று பிரிக்கலாம். தலை அணிகலன்களில் தொய்யகம், பூரப்பாலை, புல்லகம் ஆகியவை உள்ளது. தொய்யகம் என்றால் நெற்றி சுட்டி ஆகும். நெற்றியில் சுற்றி கட்டுவது போல் அமைந்ததால் நெற்றி சுட்டி என அழைத்தனர். ஆனால் பழங்காலத்தில் இதற்கு தொய்யகம், பூரப்பாலை, நெத்தி சுட்டியின் இரண்டு பக்கத்திலும் மாலை போல செயின் வருவதை நாம் காணலாம். அதற்கு பெயரே பூரப்பாலையாகும். புல்லகம் என்றால் சூரிய பிரபை, சந்திர பிரபை ஆகும். தலையில் வகுடி எடுத்த பின்பு இருபுறமும் பொருந்தக்கூடியது. இது சூரிய வடிவில் இருந்தால் சூரிய பிரபை, சந்திர வடிவில் இருந்தால் சந்திர பிரபை என வழங்குவர். காது வளர்க்கும் பழக்கம் தமிழர்களிடையே அதிகமாக இருந்தது. இப்படி காதை வளர்த்த பிறகு அந்த ஓட்டையில் பனையோலையை சுருட்டி ஒரு மரபை சொல்வார்கள். குதம்பை, குலை இரண்டுமே காதை ஒட்டி போடக்கூடியதாகும். குண்டலம் என்றால் தற்போதைய ஜிமிக்கி கம்மல்தான். இதனை மகர குண்டலம், வியாழ குண்டலம் என்று நிறைய வகைகளில் அழைப்பர். அடுத்ததாக கழுத்தணிகளில் கண்டிகை, சரப்பள்ளி, சவுடி, மணியாரம், சன்னவீரம் ஆகியவை இருந்தது. கண்டிகை என்பது கழுத்தை ஒட்டி போடக்கூடிய அணிகலன்களாகும். இந்த காலத்து சோக்கர் போன்ற அணிகலன் என அதனை கூறலாம். கண்டம் என்றால் கழுத்து என்று பொருள். அதை ஒட்டி இருப்பதால் கண்டிகை என்று பெயர் பெற்றது. சரப்பள்ளி என்பது இருக்கிற செயினிலேயே மிகவும் நீளமாக அணிந்து கொள்ளும் ஓர் அணிகலன்களாகும். நிறைய பெண்களுக்கு இன்றும் செயின் நீளமாக போட்டுக்கொள்வதில் அதீத விருப்பம் உண்டு. காசு மாலை, மாங்காய் மாலை நீளமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுவே சரப்பள்ளியாகும். சவடி என்பது மிகவும் தட்டையாக அணியக்கூடிய அணிகலன். இது கழுத்தை ஒட்டியும் வராது, நீளமாகவும் வராது. மணியாரம் என்பது கோர்க்கப்பட்டு ஆரமாக வராது. மணிகளால் கோர்ப்பட்டு ஆரமாக அமைவதும் இதில் ஒரு சரம், இரு சரம், முச்சரம் என்று அமைந்திருக்கிறது. சன்னவீரம் என்பது பிராமணர்கள் அணியும் பூநூல் போன்று இருக்கக்கூடியதாகும். அடுத்த பார்க்க விரும்பும் மார்பணிகள் பூநூல், உரசூத்திரம், ஸ்தனசூத்திரம், உத்தரபந்தமாகும். கையணி வகைகளில் தோள்வளை, கடகவளை, கைவளை, கைசரி, பரியகம், மோதிரங்கள், தோள்வளை என்பது திருமண வீடுகளில் அணிந்திருக்கும் அணிகலன்களை பார்த்தால் தெரியும். அங்கிருக்கக்கூடிய பெண்கள் கைகளில் அணியக்கூடியதாகும். கடகவளை என்பது முழங்கையை ஒட்டி வரக்கூடிய அணிகலன்களாகும். தோள்வளை நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் கடகவளையில் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்காது. கைவளை என்பது நாம் அணியக்கூடிய வளையல்கள் தான். கை மணிக்கட்டு அருகே அணியக்கூடிய அணிகலன். கைச்சரி என்பது கைவிரல் மோதிரங்களுடன் சூடகம். கைச்சரி நடுவிலே பதக்கம் போல வந்தால் அதை புரியகம் என்று சொல்கிறோம். கைவிரல் மோதிரங்கள் நாம் அனைவருக்குமே தெரியக்கூடிய ஒன்றுதான். விரல்களில் அணியக்கூடிய மோதிரம். இடையணி இரண்டு உண்டு. ஒன்று மேகலை, அரைப்பட்டிகை என்பதாகும். மேகலை என்பது பெண்கள் அணியக்கூடிய ஒட்டியானமாகும். ஆண்கள் அணிவதற்கு பெயர் அரைப்பட்டிகை. இறுதியாக கால்களில் அணியக்கூடிய அணிகலன்கள். இதனை பரியகம், பாடகம், வீரக்கழல், சிலம்பு, கிண்கிணி என வகைப்படுத்துவர். பாடகம் என்பது தண்டை போன்ற அணிகலன்களாகும். கால் மோதிரத்துடன் இணைவது போல் அமைந்திருந்தால் அதனை பரியகம் என அழைப்பர். பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் பரியகம் அணிந்திருந்தார்கள்.
ஆண்கள் அணிவது வீரக்கழல் என அழைப்பர். பெண்கள் அணிவது சிலம்பாகும். சிலப்பதிகாரத்தையே அணிகலன்களாக கொண்டு பாடப்பெற்ற ஒரு காப்பியம், சிலம்பிற்கு பெருமை சேர்க்கக்கூடியது. கொலுசிலேயே அதிக முத்து வைத்திருப்பதைத்தான் கிங்கினி என்பார்கள். பண்டைய காலத்து தமிழர்கள் இத்தனை வகையான அணிகலன்களை அணிந்திருக்கிறார்கள் என்பது கூட நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாகும். இந்த அணிகலன்களை பழமை மாறாமல் அணிவதும் காப்பதும் நம் ஒவ்வொருவரினுடைய கடமையாகும். நன்றி.